Hello friends, welcome to B-Pro Freelance Services. இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா guys WordPress developing tutorial பத்தி நம்ம வீடியோ போட்டு வரோம். கூடவே இந்த பிளேலிஸ்ட்ல இல்லாம பாத்தீங்கன்னா மெயினா நம்ம virtual assistant tips அப்புறம் ஆன்லைன்ல மணி earning tips பத்திலாம் நம்ம வீடியோ போட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Alright guys, இந்த WordPress developing courseல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எபிசோட்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா guys கான்டாக்ட் ஃபார்ம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கான்டாக்ட் ஃபார்ம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்டஸ் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ரைட் சைடு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய பர்சனல் இமெயில் ஐடி வந்து கொடுத்தா அது வந்து ஸ்பேம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பேம் என்ன மீன் பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோடைய கீவேர்ட் டார்கெட் பண்ணி இமெயில் எல்லாம் ஸ்கிராப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேம் இமெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது WordPressல அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நான் என்ன பிளகின் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம் பிளகினை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பிளகின் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காம நீங்கள் இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துக்கிறேன் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விதமான ஃபார்மும் வந்து இங்கே ஆட்ல இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் a நியூ ஃபார்ம் கொடுக்குறேன். ஆல்ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபார்ம் வந்து எந்த லெவலில் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பிளாங்க் ஃபார்மே கொடுத்துக்கிறேன். நம்ம மேனுவலாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பிளாங்க் ஃபார்ம்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிளாங்க் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரினேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபார்முடைய நேம் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஆல்ரைட், கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இங்கே தான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஃபீல்ட்ஸ், இமெயில் அட்ரஸ், சிம்பிள் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இன்புட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நேம் ஃபீல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபீல்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன் இங்கே. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில் அட்ரஸ் வந்துருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி லிஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட்டட் விசிட்டர்ஸ் வந்து நம்மளை எப்படிலாம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம இங்கே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் URL நான் இங்கே சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் விசிட்டர்ஸ் கிட்ட என்னென்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், அப்புறம் லாஸ்ட் நேம், இமெயில், அப்புறம் URL கேட்கும் கைஸ். ஸோ இந்த URL என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் விசிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது URL இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷோ பண்ண சொல்லி இங்கே கொடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா HTML கிரியேட் பண்ணி அந்த கோடை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டைம் அண்ட் டேட், ரேடியோ ஃபீல்டு, கண்ட்ரி லிஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பாஸ்வேர்டு ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் ஏதாவது செல் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்டமர்ஸ் எல்லாம் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு தனி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்டு கஸ்டமருக்குன்னு தனியாக வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணி. அப்புறம் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒன் காலம் கண்டெய்னர், 2 காலம் கண்டெய்னர்லாம் இங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 காலம் கண்டெய்னர் போட்டேன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேமெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களுடைய வெப்சைட்லேருந்தே பே அவுட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பேமெண்ட் ஃபீல்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பேமெண்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸோடைய ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிட்டேன், இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் URL கொடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன சொல்லி கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சின்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துடலாம். இங்கே ஜெனரல் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்கு இல்லைங்களா? இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை கொண்டு வந்து நான் இங்கே இப்போது பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து இப்போ இங்கே பேஸ்ட் ஆகிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மெசேஜ்னு நான் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரெக்வயர்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணி இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. அவங்களோட இமெயில் ஐடி வந்து மேண்டட்டரி. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மேண்டட்டரியாக இருந்தால் நம்ம சிம்பிளாக அதை கிளிக் பண்ணி மேண்டட்டரி ஆப்ஷன் இங்கே சைடில் பார்த்தோம் இல்லைங்களா ரெக்வயர்டுன்னு. ஸோ இந்த ரெக்வயர்டு ஃபீல்டை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த யுவர் மெசேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் நான் வந்து மேண்டட்டரி கொடுத்துக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ நம்ம வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சூஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷனை வந்து நம்ம இங்கே கொடுத்த ஒட்டி இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எதெல்லாம் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபார்ம் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் டிசைன் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ஃபார்ம் ஆக்சுவலாக எப்படி ஷோ ஆகும்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி செலக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 or 2 நம்ம இங்கே சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸை வந்து நான் இப்போது டிசேபிள் அதாவது டெலிட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ட்ராப் டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்டுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன்னா இப்போ இவங்க என்னை காண்டாக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கில்லு காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆல்ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து SEOன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து இங்கே ஃபார்மை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரிவியூ ஃபார்ம் பார்க்கலாம் கைஸ். இதில் பாருங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண 3 சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் SEO, டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா என்ட்ரிக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக அவங்க இந்த ட்ராப் டவுனில் இங்கே டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து அவங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தேர்டாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ட்ராப் டவுன் மெனு, அப்புறம் வெப்சைட்டோட URL இது மேண்டட்டரி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நான் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஆல்ரைட், இப்போ நான் இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டேன். சப்மிட் ஃபார்ம்னு பட்டன் இருக்கு இல்லைங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நான் சென்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து என்டர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபார்மும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இப்போது அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து இந்த பேஜை நான் வந்து எலிமெண்டரில் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன் கைஸ். இந்த எடிட் வித் எலிமெண்டர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மேப்புக்கு மேலே நம்மளுடைய கான்டாக்ட் ஃபார்மை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை ஹவர் பண்ணி ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி எலிமெண்ட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளகின் நேம் சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃப்ளூயன்ட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விஜெட்டை வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் ஃபார்ம் செலக்ட் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TJ கான்டாக்ட் ஃபார்ம் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் நவுன்னு நான் இங்கே சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ஃபார்மை வந்து இங்கே என்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலிமெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வித் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் வித் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது இந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷ்ரிங்க் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1086 வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய சைட்டை வந்து நான் இதில் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய சைட் வந்து சேவ் ஆகிருச்சு. இப்போது நம்மளுடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்காக்னிட்டோ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய WordPress அட்மின் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா இதில் நான் லாகின் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் மட்டும்தான் அதில் ஷோ ஆகும். ஓகே, நம்மளுடைய பர்சனல் WordPress டேஷ்போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடைரக்ட் ஆயிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிருக்கு. கூடவே அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயும் இங்கே என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் மெயில் நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே SEO கொடுத்துக்கிறேன். URL மேண்டட்டரி கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய சைட்டோட URLே கொடுத்துக்கலாம். மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு நான் இங்கே சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நான் இப்போது சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ், வி வில் கெட் இன் டச் வித் யூ ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது நம்மளுடைய டேஷ்போர்டு வந்து லாகின் பண்ணி பார்த்தோம்னா ஒன்ஸ் இந்த பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்ட்ரிஸ் 1ன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரிஸ் 1ன்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மை வந்து ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த என்ட்ரிஸை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில டீடைல்டு அனாலிட்டிக்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க, டிஜே டெஸ்ட் மெயில், நம்ம வந்து இன்காக்னிட்டோ டேப்பில் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த டீட்டெயில், அப்புறம் அந்த கஸ்டமருடைய அந்த விசிட்டருடைய இமெயில் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய மெசேஜ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் மெயிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நோட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஆப்ஷன்லாம் வரும். இந்த போர்ட்டல்லேருந்தே நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு ரிப்ளை பண்ணிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்படி தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸில் கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபைவர் கூப்பிட்டு போகிறேன். ஸோ இந்த ஃபைவரில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஒரு ஜிக் பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா ஒரு 10 minutes ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை தான் வந்து இவர் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், பேசிக் கான்டாக்ட் ஃபார்ம், சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் வித் இமெயில், நேம், மெசேஜ் அண்ட் ஃபோன் நம்பர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இங்கே ஆட் பண்ணோம் இல்லைங்களா இமெயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மெசேஜ், URL அப்படின்னு சொல்லி நம்ம காலம்ஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் இமெயில், நேம், மெசேஜ் அண்ட் ஃபோன் நம்பர் எப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணி தருவார்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரைட், இந்த வேர்ட்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்ம இந்த பிளகின் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். பட் இதையே வந்து இவர் பண்ணி தருவார். ஆனால் $15 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இந்த சிம்பிள் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ஒர்க்குக்கு $15 சார்ஜ் பண்ணுறாரு. இவர் ரெஸ்பான்சிவ் டிசைன் கொடுக்குறாரு கைஸ். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்த டிசைன் வேறு. ஸோ இவர் ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணுற டிசைன் வேறு. சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது, பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வருது, அப்புறம் டெக்ஸ்டோடைய கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைனும் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயன்ட் ஃபார்ம்ஸ்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த சிம்பிள் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இவர் $15 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. கூடவே இவர் ரிவ்யூஸும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேர்ட்பிரஸில் வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இமெயிலை வந்து பப்ளிக்காக ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளூயன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதும் நம்மளுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸில் ஷோ ஆகிரும். அதே மாதிரி நம்மளுடைய வேர்ட்பிரஸ் அட்மின் இமெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் சென்ட் ஆகிரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching guys. Have a great day.